சித்தர்கள் கூறுவதுபடி முருகன் என்பது ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவர் மனிதனின் உள்ளே இருக்கும் ஞான சக்தியின் வடிவம். முருக என்ற தமிழ் சொல் அழகு, ஒளி, தூய்மை என்பதை குறிக்கும். அதனால்தான் முருகன் ஞானத்தின் ஒளி என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். அருமுகன் என்ற வடிவம் மனிதனின் 6 அறிவு சக்திகளை குறிக்கிறது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், மனம் இந்த 6 அறிவையும் கட்டுப்படுத்தினால் மனிதன் ஞான நிலை அடைகிறான். 6 படை வீடு என்பது வெளியில் இருக்கும் கோயில்கள் மட்டுமல்ல. சில சித்தர்கள் கூறுவது அது மனித உடலில் இருக்கும் 6 சக்தி மையங்களை சக்ரஸ் குறிக்கும் முருகனின் முக்கிய சின்னம். வேல் அது ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது அறிவின் கூர்மை, அறியாமையை குத்தி அழிக்கும் ஞானத்தின் சின்னம். முருகனின் வாகனம் மயில். சித்தர்கள் படி மயில் மனிதனின் மனதை குறிக்கும். முருகன் மயிலின் மேல் இருப்பது ஞானம் மனதை கட்டுப்படுத்துகிறது என்பதை காட்டுகிறது. சூரவத்மன் ஒரு அசுரன் மட்டும் அல்ல, அது மனிதனின் அகங்காரம் மற்றும் அறியாமையை குறிக்கும். அதை வெல்வதே உண்மையான ஆன்மீக வெற்றி. வள்ளி இயற்கையின் சக்தியை குறிக்கிறது. மனிதன் இயற்கையுடன் இணைந்து வாழும்போது அவன் மன அமைதி பெறுகிறான். தெய்வானை உயர்ந்த ஞான சக்தியை குறிக்கிறது. வள்ளி மற்றும் தெய்வானை இரண்டும் சேர்ந்து பூமி சக்தி பிளஸ் தெய்வீக ஞானம் என்பதை காட்டுகின்றன. ஓம் சரவணபவ முருகனின் மிக சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது. சித்தர்கள் கூறுவது இந்த மந்திரம் மனிதனின் உள்ளே இருக்கும் ஆன்மீக சக்தியை விழிப்பூட்டும். சித்தர்கள் கூறும் உண்மை என்னவென்றால், முருகன் வெளியில் இருக்கும் கடவுள் மட்டுமல்ல, அவர் மனிதனின் உள்ளே இருக்கும் ஞானம், சக்தி மற்றும் விழிப்பு.